அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆயிருக்கோம். எஸ், இன்னைக்கு ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற விஷயம் டிஎன்ஏ கவுன்சிலிங்ல அப்ளிகேஷன் போட்டு யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த ரேண்டம் நம்பர்னா என்ன, இந்த ரேண்டம் நம்பரோட பயன் என்னவா இருக்கும், மாணவர்களுக்கு இந்த ரேண்டம் நம்பர் சீட் அலாட்மெண்ட்ல எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். 10 டிஜிட் நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த 10 டிஜிட் நம்பரை லக்கி நம்பர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அது ஏன் லக்கி நம்பர்னு சொல்றோம்? ஒருவேளை இந்த லக்கி நமக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னும் பெட்டரான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா, அதையும் நம்ம தெளிவாக பார்த்துற போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. டிஎன்ஏ ஆஸ்பிரன்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லயே ஜாயின் ஆயிக்கோங்க. TNEonline.org அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி TNE 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரேண்டம் நம்பர்ஸ் were also generated available to view for students those who have made payment. Please click status tab to view a random number னு சொல்லிட்டு தெளிவாக இங்க வந்து ரெட் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தோம்னா ஜெனரேட்டட் அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காங்க. which means இவங்க யாருக்கும் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே அந்த 10 டிஜிட் நம்பரை உங்க எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கோம். சோ இதுல நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணி பார்க்கும்போது ரேண்டம் நம்பர் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ரேண்டம் நம்பரும் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். ஸோ ரேண்டம் நம்பர் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரேண்டம் நம்பரோட யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா 99.99% இந்த ரேண்டம் நம்பர் எதுக்குமே யூஸ் கிடையாதான். பட் இன் கேஸ், அதாவது டை பிரேக்கர் அப்படிங்கிற விஷயம் வரும்போது ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, உங்களோட கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டைமில் யாரெல்லாம் ஹை கட் ஆஃப் அவங்களுக்கு ரேங்க் முன்னாடியும் லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தடுத்த ரேங்க்லையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதில் 2 மாணவர்கள் ஒரே கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தா அவங்களுக்கு யாரு முன்னுரிமை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் இல்லையா? சோ அப்போ வந்து உங்களோட மேக்ஸ் மார்க், பிசிக்ஸ் மார்க், உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க, அந்த டோட்டல் மார்க் பார்ப்பாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி வந்து எல்லா ஒஸ்ட் கேஸ் சினரியும் ஒரே மாதிரி வந்துன்னா கடைசியா இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. சோ இது வரைக்கும் இந்த ரேண்டம் நம்பர் 2 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா ஒரு 2 பேத்துக்கும் 3 பேத்துக்கும் மட்டும்தான் வந்து அது உதவுமோ தவிர மீதி மாணவர்களுக்கு அது தேவையே இல்லை. சோ ரேண்டம் நம்பரை பார்த்து நமக்கு நம்பர் நல்லா வந்திருக்கு, நமக்கு நம்பர் கம்மியா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரும் worry பண்ணிக்கவே தேவையில்லை. ரேண்டம் நம்பர் இஸ் a நார்மல் நம்பர். யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. பிகாஸ் நீங்க கவுன்சிலிங்ல தான் இன்னும் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட நம்பருங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த ரேண்டம் நம்பர் வந்து எனக்கு பெட்டரா வந்திருக்குங்க, எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. பேமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரிசிப்ட் கொடுக்குற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த ரேண்டம் நம்பரை. ஸோ இப்படி வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம், இவங்களுக்கு ரேண்டம் நம்பர் பார்த்துக்கோங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களுக்கும் ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது வரும். இதுக்கு அடுத்த கட்டமா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது கீழே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸோட அடுத்த கட்டமா அதுவும் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பத்தின வீடியோ நாளைக்கு காலையில் நம்ம சேனல்ல வரும். எப்படி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், அதுல யாருக்கெல்லாம் வெரிஃபை ஆகும், யாருக்கெல்லாம் வெரிஃபை ஆகாது அப்படிங்கிறது. சோ அட் லாஸ்ட் ரேண்டம் நம்பர் பத்தின விஷயங்களா ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, ரேண்டம் நம்பர் இஸ் a நார்மல் நம்பர். இதனால உங்களுக்கு பெரிய லெவல்ல தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. worst கேஸ்ல உங்களோட கட் ஆஃப் மார்க்கும் ஒரே மாதிரி இருந்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருந்து, பிசிக்ஸ் மார்க்கும் ஒரே மாதிரி இருந்து, கெமிஸ்ட்ரி மார்க், மேக்ஸ் மார்க், டோட்டல் மார்க் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் அட் லாஸ்ட் இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறத பார்த்து ஒருத்தனுக்கு முன்னாடியும் ஒருத்தனுக்கு பின்னாடியும் கொடுப்பாங்க. இது வரைக்குமே மொத்தமா ஒரு 10 பேர் 20 பேருக்கு தான் அது யூஸ் ஆயிருக்கும், அதுக்கு மேல யூஸ் ஆகாது. ஸோ இந்த நம்பரை பார்த்து யாரும் worry பண்ணாதீங்க. தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் தான் உங்களுக்கு முக்கியம், அதுதான் உங்க காலேஜ் தீர்மானிக்கும். தொடர்ந்து வீடியோஸை பாருங்க. ரேங்க் லிஸ்ட் வரும்போது நம்ம இனிமே தெளிவான விளக்கங்கள் சொல்லுவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்க சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.